இட்ஸ் ஆராஸ் கிச்சன் தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்தது தான். கேக் செய்யலான்னு சொல்லி ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு முட்டை, அரை கப் அளவு சர்க்கரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் அரை கப் அளவு வெண்ணெயும், அரை கப் அளவு பாலும், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து வச்சுக்கிட்டேன். 200 கிராம் மைதா மாவுக்கு 50 கிராம் கோகோ பவுடரும், அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். கேக் பேனில் நல்லா பட்டர் தடவி இந்த பேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை தூவி வச்சுக்கிட்டேன். இட்லி குக்கரில் தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு இதை குக் பண்ணி ரெடியாக. கேக் நல்லாவே வந்திருந்தது. தம்பிங்களை கொடுத்துட்டு மீதியை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நைட் டின்னருக்கு பிரியாணி தான் வச்சுருந்தேன். 3 டேஸாக தம்பிக்கு உடம்பு முடியல, ரசமாக தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் நைட் டின்னருக்கு கொஞ்சமாக சிக்கன் பிரியாணியும், சிக்கன் ஃப்ரையும், ஒரு எக்கு, கொஞ்சமாக தயிர் பச்சடி, இதுதான் டின்னருக்கு சாப்பிட்டு இருந்தோம். நாளைக்கு வேறு ஒரு மினி விலாகோட பார்ப்போம். பாய்.